ஒரு 10 வருஷமா திமுக வந்து தொடர்ந்து இருப்பீங்களா மேம் நீங்க? ஆமா. ஆனா இப்ப வரைக்குமே உங்க மேல எந்த ஒரு சர்ச்சையும் வரல திமுக பயணம் செய்யும் போது. தாவைக்கால இணைந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து காமராஜ் அவர்களோட குடும்பத்தை சார்ந்தவர் இல்லைன்னு சொல்லிட்டு அவருடைய உறவினர் யாரோ ஒருத்தர் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. உங்களையும் வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களா மேம்? நான் வந்து இத்தனை நாட்களாக வந்து 10 வருடமாக திமுகல இருக்கிறேன். இன்னைக்கு வந்து நாங்கெல்லாம் இப்ப இத்தனை நாட்களாக காமராஜரை பற்றி குடும்பத்துல இருந்து யாருமே எதுவுமே பேசல. எவ்வளவு அவதூறு கருத்துக்கள் பேசும்போதும், ஏன் இன்னைக்கு இந்த முக்தார் பேசும்போது கூட ஒரு வார்த்தை, ஏன் எங்க வீட்டுல இருந்து இப்படி பேசுறீங்க, ஐயாவை எப்படி நீங்க பேசலாம்னு உங்களுக்கு ஒரு ரத்தமோ உங்களுடைய உடம்போ மனதோ எதுவுமே துடிக்கல. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள நான் போய் நின்ன அடுத்த நிமிஷமே எல்லாம் கோமாவில இருந்த அத்தனை டிக்கெட்டும் முழிச்சிட்டு அது எப்படி நீ பேத்தி கிடையாது, நீ இது கிடையாது அப்படின்னா, என் முப்பாட்டனார் யாரு, புன்னைவன நாடாரனுடைய 2 மகன்கள், சங்கரலிங்கம் ஒருத்தர், குமாரசாமி நாடார் ஒருத்தர். சங்கரலிங்கம் ஐயாவுடைய மகன் தான் எங்க தாத்தா அண்ணாமலை நாடார், குமாரசாமி அவங்களுடைய மகன் தான் காமராஜர் ஐயா. 2 பேருமே அண்ணன் தம்பிகள் தான். இது வந்து எங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். எங்களுடைய வீட்டு கல்யாணங்கள் எல்லாத்தையுமே நடத்தி வச்சவர் பெருந்தலைவர் அவர்கள். ஐயாவோட மிக நெருக்கமான அரசியலிலும் கூட கூடவே பயணித்தவர் அண்ணாமலை நாடார் அவர்கள். எப்ப அவர் சிஎம்மா இருக்கும்போது கூட நினைச்சா வந்து உட்கார்ந்து மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து இவர். எங்க பாட்டனார் வந்து பிசினஸ் பர்சன். அவர் வந்து எப்போது அண்ணனை பார்க்க போகும்போது ரொம்ப ஆசையா போவாங்க, இவங்களும் வருவாங்க. இதுதான் இந்த தொடர்பு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு தொடர்பு. இதை யாருன்னே தெரியாம யார் யாரையோ சொல்லி இவங்க வளர்ப்பு அவங்க வளர்ப்பு அப்படிங்கறதெல்லாம் இது திட்டமிட்டு செய்யப்படுகின்ற செயல். யாருடைய தூண்டுதலால இதை இவங்க செய்யறாங்களா, பணம் வாங்கிக்கிட்டு செய்யறாங்களா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது.